செல்வங்களே வணக்கம். கடவுளே வணக்கம். என்ன தாத்தா நீங்கள் முந்திக்க நீங்கள் இப்போது? ஆமாம். ஓகே செல்வங்களே. தாத்தா நீங்கள் அப்பப்போ சொல்லுவீங்களே, சண்டை போடக்கூடாது, சமாதானமாக இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டை பாருங்கள், இந்த நாட்டை பாருங்கள், சில நாடுகளை பாருங்கள். அவன் வலிமை உள்ளவன் என்பதனால் பலாத்காரத்தில் ஈடுபட்டு சண்டையில் ஈடுபடுகிறான். பேச்சுவார்த்தைக்கு வருவதில்லையே. தன்னுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த நாட்டையும் அந்த நாட்டில் உள்ள சொத்துக்களையும், ஏன் அந்த நாட்டில் உள்ள மக்களையும் கொன்று குவித்து அந்த நாட்டை பறிக்க பார்க்கிறான். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. பேச்சுவார்த்தையின் மூலம் நாம் சாதித்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு நிலை வந்தாலும் நாம் சண்டைப்படக்கூடாது. ஒரு நாடோடு மற்றொரு நாடு சண்டைப்படக்கூடாது என்று சொல்லி நீங்கள் சொன்னீர்கள். இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு ஆட்சி இருக்க வேண்டும், ஒரே ஒரு கண்ட்ரோல் இருக்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் அந்த கண்ட்ரோல், இந்த பிரச்சனை எடுத்து சால்வ் பண்ண வேண்டும். இதில் யார் எதுக்கு சேர வேண்டும், இவனுக்கு சேர வேண்டாமா, அவனுக்கு சேர வேண்டாமா என்று முடிவு பண்ணி அதை அவர்களுக்கு சேர்க்க வேண்டும். அப்படி என்று ஒரு கண்ட்ரோல் வர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அது வரணும். எந்த நாட்டுக்கும் எந்த சண்டை போடும் அதிகாரமும் இருக்கக்கூடாது. எந்த பிரச்சனை இருந்தாலும் இது நாங்கள் சரி பண்ணுவோம் என்று அவர்கள் முன்னுக்கு வந்து அவர்கள் சரி செய்ய வேண்டும். சண்டையோ அழிவோ மனித அழிவோ எதுவும் இருக்கக்கூடாது. அவர்கள் சொன்னது தான் சட்டம். இவன் பல கதைகளை சொல்லலாம். இது எனக்கு சேர வேண்டிய சொத்து, உனக்கு சேர வேண்டிய சொத்து இல்லை, இப்படி அப்படி என்று அதை ஒரு மெயின் கண்ட்ரோல் ஒருத்தர் வச்சுட்டு அதை சரி பண்ணி செய்ய கொடுக்கும். அவன் சொன்னது தான் சரி, அவன் இது உனக்கு தான், அது அவனுக்கு தான். நீ அவனிடம் நீ எதிர்பார்க்கக்கூடாது. நீ அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருக்கக்கூடாது. இவைகளெல்லாம் நாங்கள் சரி பண்ணுவோம். நாங்கள் என்ன செய்கிறோமோ அதுக்கு எல்லோரும் கட்டுப்பட வேண்டும் என்று ஒரு பவர்ஃபுல் ஒரு கண்ட்ரோல் வரணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்டேன். ஆமாம் தாத்தா, அது விதத்தில் அது ஒரு பார்ட். நீங்கள் சொன்னது கரெக்டு. ஆனால் அதெல்லாம் நடக்குமா தாத்தா? அமெரிக்காக்காரங்கிறான், ரஷ்யாக்காரங்கிறான். நீ என்னடா இங்கே மீடியேட்டராக வர்றது? நான் விடமாட்டேன், நீ சொல்கிற மாதிரி நான் கொடுக்க மாட்டேன். அவன் அமெரிக்காக்காரன், நீ சொல்கிற மாதிரி நான் கொடுக்க மாட்டேன். எல்லாம் எனக்கு பவர் இருக்குது, எனக்கு சக்தி இருக்குது, பணம் இருக்குது, நான் எல்லாத்தையும் நான் இது பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லுவேன் தாத்தாண்டா. அவன் சொல்கிறதெல்லாம் அவனோட இவன் ஒரு மெயின் கண்ட்ரோல் for the peace purpose, for the welfare of the human body, with the welfare of the property of the world. வீடு கட்டடங்கள் அது இதெல்லாம் அந்த பாதுகாப்புக்காக இந்த மெயின் கண்ட்ரோல் என்ன சொல்கிறானோ அதே மாதிரி எல்லோரும் ஒத்துக்கணும்.
இல்லை இல்லை எனக்கு வசதி இருக்குது, என்கிட்ட இந்த ஆயுதங்கள் அந்த ஆயுதங்கள் எல்லாம் போட்டு இது பண்ணுவேனாக்கா அதெல்லாம் நடக்காது சொல்லிவிட்டு ஒரு மெயின் கண்ட்ரோல் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அது நடக்கிற காரியம். ஒரு மெயின் கண்ட்ரோலுன்னு ஒன்று வந்துட்டு அவன் கண்ட்ரோலுக்கு உள்ள இவங்களெல்லாம் வச்சுக்கினா யாரும் கையாட்ட முடியாது. தமாஷாக சொல்கிறேன், யாரும் வாலாட்ட முடியாது. அப்படி ஒரு இது வர வேண்டும். சரி தாத்தா, இது ஒரு பார்ட்டு, இது உங்கள் பார்ட் நியாயமாக தான் இருக்குது. ஆனால் மற்றவங்களாம் அதுக்கு ஒத்து வருவாங்களா அப்படின்னாக்கா அது செகண்ட்ரி. எப்போ இந்த சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா அது பண்ணி ஆகும். அது ஆகக்கூடிய வேலை தான். பல பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கும், யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த ஒத்துக்க மாட்டாங்க அது இதுன்றலாம் இல்லை. ஒரு மெயின் கண்ட்ரோலு அவங்க எடுத்து ரூல் பண்ணோம். அது ஒன்று. சரி தாத்தா, நீங்கள் பேச்சுவார்த்தையில் முடிக்கணும். ஒருத்தனுக்கு ஒருத்தன், மனுஷனுக்கு மனுஷன், வீட்டுக்கு வீடு, ஸ்டேட்டுக்கு ஸ்டேட், நாட்டுக்கு நாடு பிரச்சனைகள் இருக்கிறது தாத்தா. அவங்க சண்டை போட்டுக்கிறாங்களே, நீங்கள் சமாதானமாக பேச்சுவார்த்தையில் தான் முடிக்கணும்னு சொல்கிறீங்களே, எப்படி தாத்தா அவங்க பேச்சுவார்த்தைக்கு வராமல் பலாத்காரத்தில் வயலன்ஸில் ஈடுபட்டா எப்படி தாத்தா? பேசுவோம், பல நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம். கை கால் கலப்பு இல்லாமல் பேச்சுவார்த்தையில் முடிக்க வேண்டும் தாத்தா. நீங்கள் சொல்கிறது அச்சை திருப்பி சொல்கிறீங்களே தாத்தா. அவன் தான் பேசுறதுக்கு வரமுடியானே தாத்தா. பக்கத்துக்காரனா ஊருக்காரனோ பேச்சுக்கு வர மாட்டேங்காங்களே தாத்தா. அப்போ என்ன தாத்தா பண்ணுறது? சரி, அவன் ஒத்துக்க வரலனாக்கா நம்ம அவனோட ஒத்து போகலாம். அவன் கேட்குறது நம்ம கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. இந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் இல்லையா, இந்த ஊரில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் இல்லையா, அதுக்காக தானே நம்ம போடுறோம், ஆட்சியை நடத்துகிறோம். அவன் எடுத்துக்கினா அவன் ஆட்சி பிடிட்டுமே. நீ ஆட்சி என்ன, அவன் ஆட்சி பண்ண என்ன, ராமன் ஆட்சி பண்ண ராவணன் ஆட்சி பண்ண என்ன. நல்ல ஆட்சி வேண்டும், மக்கள் நலத்துடன் வாழ வேண்டும். அதுக்காக நாமே விட்டு கொடுக்கலாம். இல்லை தாத்தா, எப்படி தாத்தா? இல்லைனாக்கா இதே தான் வயலன்ஸ். அவன் நமக்கு ஒத்து வரலையா, ஓகே, கடவுள்கிட்ட விட்டுருவோம். கடைசி லெவல் வரையும் போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது தாத்தா? அவன் ஒத்துக்கே வரலனாக்கா சரி, நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நான் என்ன சொல்லுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படின்னா மகனை அவனை அழிச்சிரு. அவனை எப்போ அவன் ஒத்து வரலையோ அவனை அழிச்சிடு, அப்படி இப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா? அது சொல்லுவாங்களே தாத்தா, அப்படி சொல்ல முன் வரவில்லை. ஓகே, கடவுளில் ஒப்படைத்து விடலாம். எந்த பெரிய தலைவர்களாலும் அதை சரி செய்து பிரச்சனை தீர்த்து வைக்க முடியலை என்றால் நம்ம இறைவனோட ஒப்படைத்து விடலாம். கடவுளே, நீயே பார்த்துக்கோ, எங்களுக்கு சமாதானத்தை கொடு, எங்கள் பிரச்சனை தீர்த்து வைன்னு சொல்லிட்டு நம் கடவுளை நாடி அவரிடம் ஒப்படைத்து விடுவோம். ஒப்படைத்து விட்டு நம்ம பிரச்சனையை மறந்து விடுவோம். அது தானாக அது சரி வரும். கடவுளுக்கு தெரியும் எது நியாயம் எது நியாயம் இல்லைன்னு. அவர் அந்த பிரச்சனை தீர்த்து வைப்பார். நான் இப்போத்துக்கு அரசன் நின்று கொள்வான், ஆனால் கடவுள் பொறுத்து கொள்வான். கடவுள் வழி எது இருக்கிறதோ அது போல நடக்கட்டும் அப்படின்னு நம்ம விட்டுற வேண்டியது தான். தாத்தா, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களா? அப்படியே ஏமாற்றி இருப்பானாக்கா நம்ம இறைவனிடம் விட்டு விடுவோம். இறைவன் அதுக்கு பதில் சொல்வார். எனக்கு தாத்தாவுக்காக நீங்கள் கேட்குற கேள்விக்கு தாத்தாவால் பதில் சொல்ல முடியாது. தாத்தாவுடைய ஒரே இது கடைசி கட்ட வரையும் நம்ம போராடுவோம், பேசுவோம். பெரிய பெரிய தலைவர்களை
பெரிய மனிதர்களை வைத்து அது பிரச்சனை தீர்க்க பார்ப்போம். எதுக்குமே அவன் ஒத்து வரலனாக்கா அதை விட்டுடலாம். சரி, அவன் வழியில் நம்ம போயிடலாம். இந்த பிரச்சனையை கடவுளை ஒப்படைத்து விடலாம். அவர் தான் இஸ் த ஃபைனல் பர்சன். என்னவா தாத்தா நீங்கள் சொல்கிறது எப்படி தாத்தா? குனிய கொட்டினே இருந்தாக்கா அவன் கொட்டினே இருப்பானே தாத்தா. அவன் எவ்வளோ நேரம் தான் கொட்டுவான்? அவனுக்கும் மனசாட்சின்னு ஒன்று வரும். அவனுக்கும் கையில் வலின்னு ஒன்று இருக்கும். அந்த வலிக்காகவாவது நம்மளை விட்டுடுவான். நம்ம எந்த பிரச்சனை இருந்தாலையும் நம்ம கடவுளிடம் ஒப்படைத்து விடலாம். அவருடைய சித்தம் ஒன்று இருக்கும்போது நாம் என்ன தான் உருண்டு பிறந்தாலும் அது அவர் சித்தத்தின்படி ஆகும். எல்லாமே அவன் செயல் என்று சொல்லி நம்ம விட்டுடலாம். போங்க தாத்தா, நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு நல்லதாகவும் தெரியுது, கெட்டதாகவும் தெரியுது. கடவுள் எங்கே இருக்கிறாரு, எப்போ அவர் சரிப்படுவார், இவன் ஏமாற்ற நினைப்பான். கடவுள்கிட்ட போனீங்கன்னா போங்க சொல்லிட்டு இவன் இதை சாதிச்சுக்குவான். சாதிக்கட்டும். அதனால் நம்ம உயிரை போகுதுனாக்கா அவங்ககிட்ட பலாத்காரத்தை பண்ணி அவங்ககிட்ட முட்டினாக்கா அவன் நம்மளை நம்மளை அழைச்சிருவான்னு வச்சுங்க. அப்போ நம்ம சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? நம்மளே இல்லைனாக்கா ப்ராப்பர்ட்டி என்ன பிரயோஜனம்? அப்படிலாம் இருக்கும்போது ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க வேண்டும். நாம் விட்டு கொடுக்க நினைப்பது போல் அவனும் விட்டு கொடுக்க வேண்டும். பிரச்சனையே இல்லை தாத்தா. பாய்.